சிதம்பரம். நம்ம சிதம்பரம் வேற எந்த நாட்டுக்கும் போகாதீங்க. நம்ம சிதம்பரத்துக்கு அடுத்து பரங்கிப்பேட்டை அப்படின்ற ஊர் இப்போ வரைக்கும் இருக்குங்க. இதுதான் பாபாஜி அவர்கள் பிறந்த ஊர். கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு தான் பாபாஜி பிறந்திருக்காரு. இவர் பிறக்கிறப்ப அவருக்கு இடப்பட்டிருந்த இயற்பெயர் நாகராஜன். நாகராஜன் சொல்லப்பட்டிருந்தா, இப்ப வரைக்கும் சொல்லப்பட்டிருந்தா பாபாஜின்ற பெயர் மறைஞ்சிருக்கும். நாகராஜன் சொல்லியிருந்தாலே நமக்கு கண்டிப்பா தமிழர்களோட கனெக்டிவிட்டி கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் பாபாஜின்னு சொல்லியே ஏதோ வடநாட்டை சேர்ந்தவர் மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. இதுல உள்குத்தா ஒரு விஷயம் நடந்திருக்கா, இல்ல உண்மையிலேயே அவரோட பெயரை தானே புனைஞ்சுக்கிட்டாரா, அந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் தெளிவான பதில் கிடைக்கவே இல்லை. நாகராஜனுக்கு 5 to 7 வயசு அந்த டைம்ல. அப்போ ஒரு கோயில் திருவிழா அங்க நடத்தப்படுது. அந்த கோயில் திருவிழால சிறுவன் நாகராஜனும் கலந்துக்கிறார். அப்போ ஒருத்தர் மூலமா, அந்த ஒருத்தரை லிட்டரலா சொல்றது எல்லாரும் கயவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தர் மூலமா நாகராஜன்ற சிறுவன் அங்க இருந்து கடத்தப்பட்டு கல்கத்தாவுக்கு கொண்டு போகப்படுறாரு. அங்க ஒரு பணக்காரர் ஒருத்தரோட வீட்டுல நாகராஜன் பணியாளா சேர்க்கப்படுறாரு. அந்த வீட்டுல ஃபுல்லா கிளீனா வச்சுக்கிறது, அங்க இருக்க முதலாளிகளுக்கு விசுவாசமா நடக்கிறது, இதைத்தான் நாகராஜன் அந்த சின்ன வயசுல பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பிள்ளைய பறி கொடுத்த குடும்பத்தினர் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தமிழகத்துல பிறந்த நாகராஜன் எப்படி வட மாநிலத்துக்கு போய் சேர்ந்தாருன்னு சொல்லிட்டு. நாகராஜன் முகத்துல ஒரு தனி தேஜஸ அந்த வீட்டு உரிமையாளர் அப்பப்ப கவனிச்சிருக்காரு. நாகராஜன் வீட்டை சுத்தப்படுத்தும் போதெல்லாம் அந்த பையனோட முகத்தை பார்த்து ஏதோ வித்தியாசமான ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு கூப்பிட்டு பேசியிருக்காரு. உனக்கு என்ன வேணும் நீ கேளு, ஏதாவது உனக்கு பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நீ கேளுன்னு அவர் வற்புறுத்தி கேட்டிருக்காரு. அப்ப அந்த நாகராஜன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், என்னை இங்கிருந்து விட்டுருங்க, எனக்கு அது போதும். நான் இங்க இருந்து ஒரு கூட்டுக்குள்ள அடப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. நான் வெளியே போகணும், எனக்கு ஆன்மீகத்துல அதீத நாட்டம் இருக்கு, நான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவர் கேட்டிருக்காரு. அந்த வீட்டு உரிமையாளர் நல்ல மனுஷனா இருந்திருக்காரு. சரி தம்பி போ, வாசப்படி நீ செய்யணும், அவரோட அனுமதியின் பேர்ல இவரு அந்த வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறாருங்க. இங்கதான் மகா அவதார் பாபாஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சூரியன் உதிப்பதற்கான ஆரம்ப புள்ளி இடப்பட்டிருந்துச்சு. இவர் வெளியே போனதுமே அங்கிருந்த நிறைய சாதுக்கள் கிட்ட அதிகமா பேசுற வாய்ப்பு கிடைச்சது. சின்ன பையனா இருந்தாலும் கூட இவருக்கு ஆன்மீகத்துல அதீத ஈடுபாடு இருக்க விஷயத்த ஒவ்வொரு சாதுக்களும் உன்னிப்பா பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் அந்த சாதுக்கள் கூட சேர்ந்து காசி, கயா இப்படி பல பகுதிகளை சுற்ற ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகத்துல ஆன்மீக பயணத்துக்கு எந்தெந்த பகுதிகளா சிறந்ததா இருக்குன்னு அவரே ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு. இவர் முதல்ல போன இடம் இலங்கை கதிர்காமம். இவர் போயிட்டு வந்த ஒரு காரணத்தாலேயே இலங்கை கதிர்காமம் இப்போ வரைக்கும் புனித இடமா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு அங்க இருந்து குற்றால மலைக்கு வராருங்க. நம்ம தமிழகத்துல இருக்க குற்றால மலை அங்க வராரு. போகரோட சீடரா இவர் இருந்து அஷ்டமா சித்திய பெற்றார்னு கூட பல குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, முருக பெருமாளோட தரிசனம் பாபாஜிக்கு கிடைச்சதா கூட சொல்லப்படுது. அகத்தியருக்காக இவரு கடுந்தவம் இருந்திருக்காருங்க. ஒரு காலகட்டத்துல பல்லாண்டு கால தவத்துக்கு பிறகு அகத்திய முனிவர் இவர் முன்னாடி தோன்றி தரிசனம் கொடுத்திருக்காராம். அது மட்டும் இல்ல, கிரியா இப்போ வரைக்கும் உலகத்துல இருள் சூடாம பாத்துட்டு இருக்கலங்க மிக பிரதான கருவி கிரியா. இந்த கிரியாவை அகத்திய முனிதான் பாபாஜிக்கு சொல்லி கொடுத்ததா கூட இப்ப வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, குண்டலினிய பாபாஜிக்கு கற்பித்தது கூட இதே அகத்தியர் தான். உலகத்துல எவ்வளவு மகான்கள் வந்தாலும் எல்லாருக்கும் பெரிய உச்சபட்ச மகான்களா சித்தர்கள் திகழ்றாங்கன்னு ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லிட்டு இருப்போல, அது இதுலயும் ஆகச்சிறந்த வகையில பொருந்தி இருக்கு பாருங்க. குருக்களால தீட்சை பெற்றதுக்கு பிறகு அவர் அவங்க கிட்ட இருந்து உபதேசத்தையும் பெற ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பிறகு பாபாஜி கிட்ட அகத்திய முனி கேட்டுக்கிட்டாராம், பத்ரிநாத்துக்கு நீ கிளம்பிப்போ, அங்க இருக்க மக்களுக்கும் ஆன்மீக பயணம் சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடு, வாழ்க்கையில எது உண்மை எது மாயை இத ஒவ்வொருத்தரும் அறியும்படி செய்யணும் அவர் அங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதுக்கு பிறகுதான் பாபாஜின்ற மகா அவதார் பத்ரிநாத்துக்கு போய் அடைகிறாரு. அதுக்கு பிறகு நடந்தது எல்லாமே மிராக்கிள்ஸ் தான். சீடர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கிரியா யோகத்தை இவரு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. குருநானக், ஆதிசங்கர், இயேசுநாதர்னு இவர்கிட்ட கிரியா யோகத்தை பல மகான்களும் கத்துக்கிட்டு போயிருக்காங்க. நான் இயேசுநாதன் இங்க மென்ஷன் பண்றது கரெக்ட், கிறிஸ்டியானிட்டில பார்க்கப்பட்டிருக்காங்க கடவுளா அவர் தான் சொல்றேன். இந்த பட்டியல குருநானக்னு ஒருத்தரோட பேரை சொல்லியிருந்தாங்க. இவர் வேற யாரும் கிடையாது, சீக்கியர்களோட கடவுளா இப்ப வரைக்கும் போற்றப்பட்டு இருக்காரு பாருங்க, அவரு தான். அப்பேற்பட்ட பெருந்தாள கூட பாபாஜியோட சீடர் தான். இது இப்ப வரைக்கும் சர்ச்சைக்குரிய விவாதமா போய்கிட்டு இருக்கு. ஆனா பெரும்பாலான நபர்கள் இதை நம்புறாங்க. ஏன்னா மகா அவதார் பாபாஜியா இருக்கட்டும், சித்தர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க. மனிதத்தை மட்டும் மனசுல வச்சு உலகத்துல மாயை எது உண்மை எது இத பகுத்தறிஞ்சு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க. இதன் காரணமா தான் இயேசுநாதரும் பாபாஜியோட சீடரா இருந்து கிரியா யோகத்தை கத்துக்கிட்டதா சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜீவ சஞ்சீவியா பாபாஜி இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் இவரோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப தீர்க்கமா நம்புறாங்க. அதுவும் இந்தியாவில பல பேர் இப்ப நம்பிக்கிட்டு இருக்காங்களா, அகத்திய முனியா இருக்கட்டும், ஆஞ்சநேயரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறதா, இது அவங்களோட நம்பிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. இந்த வரிசையில் அவங்க பாபாஜியும் பாக்குறாங்க. தியானம் மூலமா தான் பாபாஜியை அடைய முடியுமாங்க.
இந்த விஷயத்த சொன்னது வேற யாரோ கிடையாது, அவரோட சீடர்களே சொல்லியிருக்காங்க. நீங்க பாபாஜியை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பார்க்க முடியாதான். நீங்க அவரை நோக்கி உருகி வணங்கணுமா, நீங்க அவரை நோக்கி உருகி தியானம் பண்ணணுமா. கிரியா யோகத்துல எந்த அளவு நீங்க மேல மேல போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாபாஜியை நெருங்குறீங்கன்னு அர்த்தமாங்க. பாபாஜி எந்த உருவத்துல வேணாலும் காட்சி அளிப்பார்னு அவரோட ஃபாலோவர்ஸ் இப்ப இருக்க திடமா நம்புறாங்க.